கிறிஸ்துவுக்கு அன்பான காலைக்கது நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட இந்த நாளில் உங்களை காலைக்கது நிகழ்ச்சி வாயிலாக இயேசுவின் நாமத்தில் இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்க இருந்துன்னு சொன்ன அப்படின்னீங்கன்னா, யோவான் 15ஆம் அதிகாரம் 15வது வசனம். இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதன் என்றேன், ஏனெனில் என் பிதாவின் இடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் அப்படின்னு இந்த வசனம் சொல்லப்படுகிறது. ஏன்னு சொன்னா, அவர் நம்மளை ஊழியக்காரன் எஜமான் என்ற அந்த பாகுபாட்டில் நம்ம விட்டு ஆண்டவர் நேசம் வைக்கல, சிநேகிதன் என்ற முறையில் அவர் நம்ம இடத்துல நேசம் வைக்கிறார். ஏன்னு சொன்னா, சிநேகிதன் எப்படி எப்பொழுதுன்னு செய்வான், தன்னுடைய சிநேகிதனை உண்மையாக நேசிப்பார். அந்த மாதிரி உண்மையான அன்பை குறித்து ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு குட்டி கதையோட கூட என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மனுஷன் என்ன செஞ்சாருன்னு சொன்னால், பேனாவை கையில் வச்சுருப்பார். ஆனால் எவ்வளோ பெரிய எப்படினாலும் அவர் என்ன செஞ்சிருவார், தொலைச்சிருவார். அது அவருடைய பழக்கமாக இருந்துச்சு. நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, சிலர் ஹேண்ட்கர்ச்சிப் அவங்க கைக்குட்டையை கையில் வச்சுருப்பாங்க, ரொம்ப யூஸ் பண்ண நினைப்பாங்க, தொலைச்சிருவாங்க. ஆனால் டெய்லியும் ஒரு கர்ச்சிப்பை தொலைச்சிட்டே இருப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு அது வெறுப்பாக என்ன செய்வாங்க, அந்த பழக்கத்தையும் என்ன செஞ்சிருவாங்க, விட்டுருவாங்க. அதே போல் தான் இந்த மனுஷனும் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால், பேனாவை அடிக்கடி தொலைச்சிட்டே இருந்தார். அப்போ அவருடைய நண்பன் ஒரு என்ன சொன்னார்னா, நீ இப்படி பேனாவை தொலைச்சிட்டு இருக்க எப்படியா, பரவாயில்ல, நான் அதை கம்மி விலைக்கு தான் வாங்குறேன், ஏன்னா எனக்கு இந்த பழக்கம் இருக்குது, தொலைச்சி போடுறதுனால நான் ஒரு பேனா வந்து 2 ரூபா 3 ரூபாய்க்கு வாங்குறேன், அது தொலைஞ்சி போனாலும் எனக்கு அது என்ன இல்லை, பெரிய இது கஷ்டம் இல்லை அப்படின்ட்டு அவர் நண்பர் சொன்னாராம். அப்போ அந்த அவருடைய நண்பர் அவருக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. நீ ஒரு வேளை அந்த பேனாவுடைய விலை கம்மியாக இருக்கிறதுனால அதை நீ பெருசாக பாதுகாப்பாக வச்சுக்க மாட்டேன்ற, அதில் ஒரு நல்ல ஒரு விலை உயர்ந்த பெண்ணை ஒன்று வாங்கி வை, அந்த பேனா என்ன செய்யலாம், நீ பத்திரமா பாதுகாக்கலாம் அப்படின்னு சொன்னா. விலை உயர்ந்ததுன்னா எப்படின்னா, தங்கத்தால் அதை வாங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஒரு தங்கத்தால் செய்த ஒரு பெண்ணை வாங்குறாரு, ஒரு பேனாவை வாங்குறாரு. அப்படி வாங்கி அதை வந்து ரொம்ப பத்திரமா வச்சிருக்கிறாரு, அதை தொலைக்கவே இல்லை, அது ரொம்ப கண்ணும் கருத்தமாக பார்த்துட்டு இருக்கிறாரு. புரியுதுங்களா? சில நேரத்தில் வந்து விலை உயர்ந்தது பொருளுக்கு நம்ம கொடுக்குற மதிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னு சொன்னால், அது ரொம்ப விலை உயர்ந்தது, அது ரொம்ப பத்திரமா பாதுகாப்போம். அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆண்டவர் விலை உயர்ந்த காரியங்களை நமக்கு எப்படி செஞ்சுருக்காரு, விலை உயர்ந்த ஒரு உறவை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. என்ன உறவு அப்படின்னு நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், சில நேரத்தில் நீங்களும் நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஒரு அன்பு இலவசமாக கிடைக்குது, அல்லது ஒருத்தர் வந்து நம்மகிட்ட அதிகமாக பழகுறாங்க, நமக்கு பிடிக்கலனா கூட அவங்க வந்து நம்மளை கேட்டு கேட்டு பழகுறாங்க அப்படின்னு நினச்சா உடனே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த அன்பை ரொம்ப அற்பமாக நினைக்கிறோம்ல, எதுக்கு இவங்க சும்மா வந்து பேசுகிறாங்க, எது இவங்களுக்கு நமக்கு இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. அப்படி இல்லை, ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாரு, நம்ம மேலே நீங்களும் நானும் இப்படி தான் ஆண்டவரை வந்து நமக்கு உயிரே கொடுத்த அவரை கூட நம்ம என்ன செய்யறதில்ல, சரியா நேசல. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா, வேதாமத்தில் ஒரு உண்மையாக நடந்த சம்பவம் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இஸ்ரவேலை ஆளுவதற்கு ராஜா இருக்கிறாரு, அவருக்கு அன்பான மகன், ரொம்ப நல்ல புத்தி உள்ள மகன், நல்ல வீரம் உள்ள மகன் யோனத்தான் இருக்கிறாரு. ஆனாலும் கூட ஒரு ஆடு மேய்க்கிறவர் என்ன செய்வார், ஆண்டவர் அபிஷேகம் பண்ணிடுவார். ஆனால் கூட யோனத்தான் என்ன செய்வார்னா, தாவீதை ரொம்ப நேசிப்பாங்க. ஒரு நினைச்சு பாருங்க, ஒரு இளவரசனாக இருக்கிற ஒரு மனுஷன் அடுத்து பட்டத்துக்கு வருகிற மனுஷனுக்கு பதிலாக இன்னொரு வருகிறாருன்னு சொன்னா என்ன இருக்கும், பொறாம இருக்கும். ஆனால் அப்படி இல்லை, யோனத்தான் என்ன செய்யறாரு, ரொம்ப அன்பா தாவீதை நேசிக்கிறார். அவர் நேசித்த நிமித்தம் நீங்க பார்த்தீங்கன்னா, யோனத்தானுக்கு இருந்த ஒரு மகன் ஒன்றுக்குமே உதவாதபடி ஊனமுற்றவனாக, கால் ஊனமுற்றவனாக இருந்த ஒரு மகனை அவன் எப்படி செய்யறாரு, மேவி போசேத் அவர் பேரு. அவர் என்ன செய்வார்னு சொன்னால், தாவீது தன்னுடைய சாப்பாடு டேபிளில் டெய்லியும் வந்து அவர் என்னது கண்டுபிடிச்சி யோனத்தானுக்கு நான் எதாவது செய்யணும். ஏன்னுச்சுன்னா, அந்த உறவு அப்பேற்பட்ட உண்மையான அன்பு, சிநேகித அன்பு யாருக்கிட்ட, யோனத்தான்கிட்ட அவர் பார்ப்பார் தாவீது. அந்த நன்றிக்காக என்ன செய்வார்னு சொன்னால், அவருடைய மகன் அவர் காலத்துக்கு அப்புறம் அவனுக்கு ரொம்ப எதுக்குமே ரொம்ப ஊனமுற்று அவனால் எதுவுமே செய்ய முடியாது இருக்கிற மகன் அவருடைய மேஜையில் தினமும் சாப்பிட சொல்லி அழைச்சிருப்பார். ஏன் இந்த கதையை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அந்த பேனா கதையை சொல்கிறேன்னு சொன்னால், இந்த பேனா தங்கத்தால் செய்த அந்த பேனாவை என்ன செய்கிறார், ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறோம். அதே போல் எப்படி
விலையுயர்ந்த பொருளுக்கு நம்ம கொடுக்குற மதிப்பு, அதே போல் நட்புக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கொடுக்குற மதிப்பு, இதை காட்டில் ஒருவர் உங்களை நேசிக்கிறார். அநேகர் நம்மை வெறுத்தாலும், அநேகர் நம்முடைய அன்பை பெரிதாக எடுத்துக்கொள்ளாவிட்டாலும் ஆண்டவர் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார் தான் நம்ம என்ன செஞ்சோம், ஒரு நாள் மறந்துடல. அவர் இவ்வளோ அழகாக சொல்றது இல்லை, வசனம் ரொம்ப அதை வாசிக்கும் போது ரொம்ப மனசுக்கே ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு. அது மாத்திரம் இல்லை, அந்த வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது பாருங்க. இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று அழைக்க மாட்டேன். ஏன்னு சொன்னால் ஊழியக்காரனுக்கு எஜமான் எல்லாத்தையும் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஒரு சில காரியங்கள் செய்வதற்காக சொல்லுவாங்க, ஆனால் எல்லா காரியத்தையும் வெளிப்படுத்துவாங்களான்னா கிடையாது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, நான் என்னை எஜமானாக உங்களை ஊழியக்காரனாக நினைக்க போகிறேன். இனிமேல் நான் என்னென்ன செய்ய போகிறேன், சிநேகிதன். எப்படி யோனத்தான் தாவீது போல ஒரு நட்பு, அந்த சிநேகிதன் என்ன அழைக்க போகிறேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. ஏன்னு சொன்னால் நான் உங்களை சிநேகிதனாக நினைக்கிறதுனால என்ன செய்ய போகிறேன், எனக்கு பிதா என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களோ அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்பேற்பட்ட அன்பான தேவன் இன்னைக்கு என்ன செய்கிறாருன்னா உங்களையும் என்ன செய்கிறார். ஒருவேளை நம்மளை அநேகர் வெறுக்கலாம், அநேகர் வேலை ஸ்தலங்களை நம்ம ரொம்ப தாழ்வாக நினைக்கலாம், எவ்வளோ காரியங்கள் இருக்குது. நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் அப்படி யாராவது நினச்சி பார்க்கலாம், இல்லை உறவினர்கள் நம்மளை அப்படி நினச்சி பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறான்னு சொன்னால், நான் உங்களை நீ சிநேகிதன் என்று அழைக்க போகிறேன்னு சொல்கிறேன். அப்படி சிநேகிதன் என்று அழைக்கிற அந்த தேவனை, அந்த தேவன் அவர் சொன்னதுக்கு கரெக்டாக இருக்கு. என்னென்னா அவர் நமக்காக என்ன செஞ்சார், ஜீவனை கொடுத்தார். ஜீவனை கொடுத்து அந்த சிலுவையில், கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி நம்ம கொடுக்குற பதவி என்னென்னா சிநேகிதன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த தேவனுக்கு, அந்த சிநேகிதனுக்கு இன்று உங்களை ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கீங்களா? ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் சிநேகிக்கிறவரே, எங்களுக்காக மரித்து உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தினவரே, அதை உணர்ந்தவர்களாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் அண்டி சேர நீர் கிருபை செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாளிலும் ஆண்டவரே, உங்களுடைய அன்பு எவ்வளோ பெரியது, அது எவ்வளோ மகத்துவமானது என்பதை நாங்கள் உணர நீங்கள் கிருபை செய்யுங்க சாமி. இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் செபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொருவரும் நீங்கள் கண்ணோக்கி பாருங்கள், ஆசீர்வதிங்க, அவருடைய தேவைகளெல்லாம் சந்தித்தருங்க. கடந்த நாட்களில் நீங்கள் அவளுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களை சிநேகிதனே என்று அழைத்து பரமபிதா உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த எல்லா காரியத்தையும் எங்களுக்கு வெளிப்படுத்தின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உடைய வேத வாக்கியங்கள் இருக்கிற ஒவ்வொரு சத்தியத்தையும் ஆண்டவரே தேடி ஆராய்ந்து படிக்கத்தக்கதான ஒரு ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை இதை தேடாதபடிக்கு உங்களை விட்டு பின்வாங்கி போகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிற தகப்பனே, அவர்களையும் நீங்கள் ஆண்டவரே கண்ணோக்கி பார்த்து அவர்களுடைய தேவையிலே சந்தித்து அவர்களையும் நம்முடைய பாதத்தில் இழுத்துக்கொள்ள வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சாமி. தேர்வு எழுதி ஆண்டவரே வெற்றிக்காக காத்து கொண்ட பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஒருவேளை ஒரு நாட்களே ஒருவேளை தோல்வி ஏற்படுமானாலும் கூட காத்தாவே தேவ பலன் அவளோடு கூட இருக்கட்டும். அவள் தொடர்ந்து எடுக்கிற எல்லா காரியங்களும் கிருபை சாமி. எல்லாவற்றுக்கும் மேலாக ராஜ்யம் வரும்போது எங்களை நினைத்தரல வேண்டுமா இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.